இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இன்று உங்கள் நாளை தேவன் ஆசிர்வதிப்பாராக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் வார்த்தை சங்கீதம் 23:1. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். உங்க வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்குதா? நீங்க தனியா போராடிட்டு இருக்கீங்களா? நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நமக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறார் என்று. பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில பயங்கள், குறைவுகள், பிரச்சனைகள் என்று சந்திக்கும் போது நம்மை நாமே காப்பாற்ற முடியாது. தனது ஆடுகளை கவனிப்பது போல கர்த்தர் நம்மை வழிநடத்தி பாதுகாத்து தேவையான அனைத்தையும் தருகிறார். அவர் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது நாம் தாட்சி அடைய மாட்டோம். நாம் அவருடைய ஆட்டுக்குட்டிகள், அவருடைய புயத்தினால் சேர்த்து தமது மடியில் சுமக்கிறவராய் இருக்கிறார். ஏன்னா அந்த ஆட்டுக்குட்டிக்கு தெரியாது எங்க போகணும், எங்க மேயணும்னு. கரவல் ஆடுகளை தேவன் மெதுவாய் நடத்துகிறவராய் இருக்கிறார். அவர் நமக்கு நல்ல மேய்ப்பன் என்று, அவர் நல்ல மேய்ப்பனாக இருப்பதால் தான் நம்மை இதுவரையிலும் பத்திரமாய் பாதுகாக்கிறார். நாம் சிதறுண்டு ஆடுகளைப் போல இருந்தோம். நம்ம எங்க போனாலும் நம்மை தேடாமல் விசாரிக்காமல் இருந்த நாட்கள் இருந்ததுண்டு. ஆனால் இப்பொழுது அவர் நமக்காக உத்தரவாதம் எடுத்தவராய் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். இயேசு சொல்லுகிறார், உங்களை நான் விசாரிப்பேன், காணாமல் போனவர்களை தேடுவேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நம்மை விசாரிப்பார்கள் என்று ஏக்கத்தோடு இருக்கலாம். தேவன் என்று சொல்லுகிறார், நான் உன்னை விசாரிப்பேன் என்று. அவர் நமக்கு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார் என்ற நிச்சயம் நம் இருதயத்தில் இருக்கும் பொழுது நாம் எதை கண்டும் பயப்பட மாட்டோம். ஜெபம் செய்வோம். அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே எங்களுக்கு நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நீர் ஆண்டவரே நல்ல இடத்துல மேய்த்து எங்களை உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் பசும்புள்ளிலே மேய்த்து ஆண்டவரே எங்களை பலப்படுத்தி வருகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த வார்த்தையின் பிரகாரமாக நீரே எங்களை மேய்க்கிற தேவன், நீரே எங்களை விசாரிக்கிற தேவன், எங்களை சுமக்கிற தேவனாய் இருக்கிறபடியினால் எங்களுடைய பாரத்தை எல்லாத்தையும் உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் தகப்பனே. நீர் ஆண்டவரே எங்களை ஆசிர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்கப்பா. அவங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் என் தேவன் அவர்களை அப்பா விசாரித்து அவர்களை நல்ல இடத்துல மேய்க்கிறவர்களாய் ஆண்டவரை நீர் வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படியாக தேவன் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.